ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்துல் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ட்ராயிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பார்டன் ட்ராயிங் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ராயிங்கோட அவுட்லைனை ஃபஸ்ட் போட்டு முடிச்சுக்கணும் பென்சிலை வச்சு. ஹெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெட்டோட அந்த சீல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ட்ராயிங்கை. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பென்சிலில் போட்டுடணும். அந்த ஷீல்டு மேலே இருக்கிற அந்த ரெட் கலர் அந்த ஃபெதர்ஸ் எல்லாமே போட்டுடணும். போட்டு முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே நெக்லாம் வரைய ஸ்டார்ட் பண்ணணும் பென்சில் வச்சு. நெக் வரைய ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே ஹேண்டில் இருக்கிற ஷீல்டு அது வரையணும். நம்ம ஷீல்டு வரைஞ்சதுக்கப்புறம் அந்த செஸ்ட்டோட ஷீல்டை வரையணும் பென்சிலை வச்சு. கரெக்டாக நம்ம பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம லேஸாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் டார்க் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஷீல்டுக்கு கீழே அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேஜோட நடுப்பகுதியை வந்துட்டு நம்ம ஒரு கோடு போட்டுறணும் பென்சிலை வச்சு. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக வரைய முடியும். அதுக்கப்புறமா கையில் வச்சுருக்கிற ஷீல்டை நம்ம ட்ரா பண்ணிக்கணும் பென்சில் வச்சு. அந்த ஷீல்டுக்குமே நடுப்பகுதியை பார்த்து நம்ம கோடு போட்டுக்கணும். அப்போ தான் அந்த ரவுண்டுமே கரெக்டாக வரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா கலரிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கலரிங் நான் வந்துட்டு ப்ரஷ் பென் டோம்ஸ் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிடுறேன். நீங்கள் கேமல்லைனா வேறு ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டுக்கு டோம்ஸ் ப்ரஷ் பெனில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதோட ஷேடிங்க்கு நம்ம டோம்ஸ் சூப்பர் சாஃப்ட் கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கைக்கு பக்கத்தில் ஷீல்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்த நம்ம டார்க்னஸ் பண்ணிக்கணும். எப்படி டார்க்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னா பிங்க், அதுக்கப்புறமா மேலே வந்துட்டு பிளாக் கலர், அதுக்கப்புறமா ரெட் கலர் ரெண்டுத்தையுமே நம்ம பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா ரைட் சைடில் இருக்கிற அந்த இது மாதிரி போர்வை மாதிரி ஒன்று இருக்குது, அது பின்னாடி இருக்குது. அது அப்படி பறந்து வர மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிளாக் கலர் அடிச்சுக்கணும், அதுக்கப்புறமா ரெட் கலர் ரெண்டுத்தையும் பிளெண்ட் பண்ணிவிட்டு பிங்க், அதுக்கப்புறம் லேஸாக பிங்க் ஒரு அந்த ஓரத்தில் மட்டும் அடிச்சிடணும். அடித்ததுக்கப்புறமா நம்ம ஒயிட் கலரை வச்சு அடிச்சுட்டு அது முடிஞ்சோடனே நம்ம ஷீல்டு அடிச்சுக்கணும். ஷீல்டுக்கு அப்புறமா நம்ம செஸ்ட் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்தெல்லாம் ஸ்கெட்ச் பென்னை வச்சு கொடுத்துக்கலாம். பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென், அதுக்கப்புறமா க்ரே கலர் ஸ்கெட்ச் பென் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹச்பி பென்சில் வச்சு அதை கொடுத்துக்கணும். ட்ராயிங் பென்சில் அதுக்கு ஷேடிங் கொடுத்துட்டு அது பிளெண்ட் பண்ணுறதுக்கு பிளெண்டிங் ஸ்டம்ப் யூஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கீழே இருக்கிற கையையும் முடிச்சிடணும். பிளாக் கலர், அதுக்கப்புறமா ப்ரௌன் கலர் அடிக்கணும் கீழே. அதுக்கப்புறமா ஷீல்டுக்கு நம்ம வரலாம். ஷீல்டு ஃபஸ்ட்டு நம்ம அவுட்லைன் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதோட தப்பான இருக்கிற இடத்த அழிச்சிடணும். இப்போ ஹெட்டுக்கு கொஞ்சம் டார்க்னஸ் ஹை பண்ணிவிட்டு கீழே வந்துடணும். கீழே வந்துட்டு நம்ம ஷீல்டோட அவுட்டர் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்கணும் பிளாக் பென் வச்சு. க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஷீல்டோட ரவுண்ட் எல்லாமே நம்ம போட்டு முடிச்சிடணும். பென்சில்லே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வாட்டர் கலர் பெயிண்ட் வச்சு ஆட் பண்ணிவிட்டு அந்த ஷீல்டோட டீட்டெயிலிங்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஷீல்டோட டீட்டெயிலிங்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு டார்க்னஸ் க்ரியேட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்னஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அது பண்ணதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் வச்சு அதை கொடுத்துக்கலாம். வாட்டர் கலர் பெயிண்ட் வச்சு. அவ்வளோதான், ட்ராயிங் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ நம்ம ஒயிட் ஜெல்லி ரோல் பென் எடுத்து அதோட சன்லைட் ரிஃப்ளெக்ஷனை எப்படி கொண்டு வரணும்னா ஒயிட் ஜெல்லி ரோல் பெண்ணை வச்சு அங்கங்கே நம்ம அதை டச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அந்த ஷீல்டில் சன்லைட் படுது. ஸோ நம்ம கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்து அதை கொடுத்துக்கணும். அதுக்கப்புறமா அங்கங்கே ஃபயராக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், அப்புறமா
ஒயிட் இது பண்ணிக்கணும். அப்புறமா நம்ம கடைசியாக ஹேண்டோட ஷேடோவாக நம்ம ஷேடிங் பண்ணிக்கணும். ஷேடிங் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஷீல்டை இன்னும் கொஞ்சம் நம்ம கரெக்டாக இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், டிராயிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.